Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா BERT மாடலோட ஆர்கிடெக்சர் அது எப்படி ஒர்க் ஆகுது அதோட அப்ளிகேஷன் இதெல்லாம் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து BERTோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்ப்போம். BERTோட ஃபுல் ஃபார்ம் வந்து என்னன்னா பைடைரக்ஷனல் அண்ட் ஆட்டோ ரெக்ரெசிவ் டிரான்ஸ்ஃபார்மர். இது வந்து இதோட ஆர்கிடெக்சர் எப்படி இருக்கும்னா என்கோடர் அண்ட் டிகோடர் இது வந்து சேர்ந்து டிரான்ஸ்ஃபார்மரோட என்கோடர் அண்ட் டிகோடர் பார்ட் சேர்ந்து இருக்கிறது தான் வந்து போட்டோட ஆர்கிடெக்சர். இது வந்து நம்ம வந்து இது மூலமா நம்ம ஹியூமன் மாதிரி எப்படி வந்து ஹியூமன் வந்து டெக்ஸ்ட் வந்து ஒரு சென்டென்ஸ் சொல்றாங்களோ பேசுறாங்களோ ஜென்ரேட் பண்றாங்களோ அந்த மாதிரி அதுக்கடுத்து வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் இதால. ஹியூமன் நார்மல் நேச்சுரல் ஹியூமன் எப்படி பேசுறாங்களோ ஹியூமனோட லாங்குவேஜ் எப்படி வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க மேனிப்புலேட் பண்றாங்களோ அதெல்லாம் வந்து இந்த மாடலால ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா BERT மாடலோட ஆர்கிடெக்சர் அதோட ஒர்க்கிங் அது எப்படி இருக்கும் அப்படின்றது தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து BERT மாடலோட ஃபுல் ஃபார்ம் பார்ப்போம். BERTோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா பைடைரக்ஷனல் அண்ட் ஆட்டோ ரெக்ரெசிவ் டிரான்ஸ்ஃபார்மர். இது வந்து இதோட ஆர்கிடெக்சர் வந்து டிரான்ஸ்ஃபார்மர் ஆர்கிடெக்சர் மாதிரியே தான் இருக்கும் என்கோடர் அண்ட் டிகோடர் பார்ட்டோட. ஸோ இது எதுக்காக யூஸ் பண்றாங்கன்னா இப்போ நம்ம பேசுற லாங்குவேஜ் வந்து ஒரு மாடல் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். அதே மாதிரி அது நம்ம பேசுற மாதிரியே அதுவும் வந்து ஒரு டெக்ஸ்ட்டை வந்து ஜென்ரேட் பண்ணும். இதெல்லாம் வந்து இந்த மாடல் வந்து பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ இது வந்து ஒரு அட்வான்ஸ் டைப் ஆஃப் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்து வந்து இதோட ஒர்க்கிங் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இதுல வந்து முக்கியமான ரெண்டு இது என்னன்னா அட்டென்ஷன் மெக்கானிசம் அதுக்கு அடுத்து டிரான்ஸ்ஃபார்மர் ஆர்கிடெக்சர். உங்களுக்கே தெரியும் டிரான்ஸ்ஃபார்மர் ஆர்கிடெக்சர்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒன்று என்னன்னா அட்டென்ஷன் மெக்கானிசம். ஆல்ரெடி நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் ஆர்கிடெக்சர்ல சொல்லியிருக்கோம். ஸோ ஒவ்வொரு வேர்டுக்கும் வந்து அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் எவ்வளோ அப்படின்றத அது சரௌண்டிங்ஸ் இருக்க வேர்ட்ஸோட கம்பேர் பண்ணி அது வந்து அதுக்குன்னு தனித்தனியான ஒரு ஸ்கோர் வந்து கொடுத்து வச்சிருக்கோம். இதுதான் வந்து அட்டென்ஷன் மெக்கானிசம் வந்து ஒர்க் ஆகுது. அதே இதுதான் வந்து BERT மாடல்லையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்து வந்து இது வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா நம்ம ஒரு சென்டென்ஸ் எடுத்துப்போம். இந்த கேட்ஸ் தட் ஆன் த மேட் ஃபர்ஸ்ட் வந்து டோக்கனைஸ் பண்றாங்க. ஒரு சென்டென்ஸ் வந்து வேர்ட்ஸா பிரேக் டவுன் பண்றாங்க. பிரேக் டவுன் பண்ணிட்டு எம்பரிங் ஒவ்வொரு வேர்டையும் வந்து நியூமரிக்கல் ரெப்ரசன்டேஷனா கன்வெர்ட் பண்ணிட்டு அதுக்கடுத்து அட்டென்ஷன் இப்போ வந்து ஒவ்வொரு வேர்டுக்கும் வந்து எந்த அளவுக்கு அந்த இது வந்து ஸ்கோர் நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் ஆர்கிடெக்சர்ல ஒவ்வொருக்கும் ஸ்கோர் கொடுத்துருப்போம். அந்த ஸ்கோர் வந்து எப்படி கொடுத்தோம்னா ஒரு வேர்டு எடுத்துட்டு அது மற்ற வேர்ட்ஸோட கம்பேர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஸ்கோர் கொடுத்து கேல்குலேட் பண்ணிருப்போம். அதே இதுதான் இங்கேயும் பண்றாங்க. அதுக்கடுத்து வந்து ஒவ்வொரு வேர்டுக்கான ரிலேஷன்ஷிப் ஃபைன் பண்ணதை இந்த இது எல்லாமே வந்து நியூமரிக்கலா ஸ்டோர் ஆயிருக்கும். டீகோடிங் யூஸ் பண்ணி நம்ம வந்து அவுட்புட்டை வந்து ஜென்ரேட் பண்றோம். எப்படின்னா நியூமரிக்கல்ல இருந்து ஹியூமன் லாங்குவேஜ்க்கு டீகோட் பண்றோம். அதுக்கு அடுத்து வந்து இது மூலயமா டீகோட் பண்ணி நம்மளோட அவுட்புட்டை டிஸ்பிளே பண்றோம். இப்படிதான் வந்து BERT மாடல் வந்து ஒர்க் ஆகுது. இதோட அப்ளிகேஷன் வந்து டெக்ஸ்ட் சம்மரைசேஷன்னா என்னன்னா இப்போ வந்து நம்ம வந்து ஒரு 10 பேராகிராஃப் கொடுக்குறோம்னா அந்த 10 பேராகிராஃபை படிச்சுட்டு அதுல வந்து என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கு அப்படின்றத நமக்கு வந்து ஒரு 5 to 6 லைன்ஸ்ல கொடுக்கும். லாங்குவேஜ் டிரான்ஸ்லேஷன் ஒரு லாங்குவேஜ்ல இருந்து இன்னொரு லாங்குவேஜ்க்கு டிரான்ஸ்லேட் பண்றது. அதுக்கடுத்து வந்து ஜென்ரேட்டிங் நேச்சுரல் லாங்குவேஜ்னா டெக்ஸ்ட் ஜென்ரேஷன் தான் சொல்றாங்க. இந்த மாதிரி நிறைய வந்து BERT மாடல் யூஸ் பண்ணி நிறைய டாஸ்க் வந்து நம்ம பெர்ஃபார்ம் பண்ணலாம். இப்படிதான் வந்து BERTோட ஒர்க்கிங் அப்ளிகேஷன் இதெல்லாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.